நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நான் என் கேமரா ஆங்கிளை மாற்றிருக்கேன். ஏன்னா பின்னாடி இருக்கிற ஹேங்கர் வந்து நிறைய பேருக்கு பார்க்க பிடிக்கலையாம். ஹேங்கரில் இருக்கிற துணியை எடுத்து கீழே போட்டால் எங்கள் அம்மா திட்டுறாங்க. ஸோ கேமரா ஆங்கிள் சேஞ்ச். வீடியோக்குள்ளே போவோமா? ஹலோ கைஸ், இப்போது இந்த வீடியோவில் நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா என்னோடய ஃபைனல் இயர் காலேஜ் ப்ரெசன்டேஷன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து சிங்கிள் டேக்காக தான் இருக்கும். சிங்கிள் டேக் இந்த சென்ஸ் 2 கட்டு தான். நடுவில் டைட்டில் கார்டு போட மட்டும் மாற்றுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன்னா இது வந்து என்னோட நியூ இயர் ரெசல்யூஷனை மீறி போகுது இந்த டே கேப். ஸோ ஐ எம் ஓவர் கம்மிங் திஸ் வித்தவுட் எடிட்டிங் மை வீடியோ. இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து என்னோடய ஃபைனல் இயர் காலேஜ் ப்ரெசன்டேஷன். காலேஜ் அந்த ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து ஒரு நாள் முன்னாடி தான் பெங்களூர்லேருந்தே வந்தேன். அது வரைக்கும் எனக்கு ப்ராஜெக்ட் என்னன்னே தெரியாது. என்னோட 2 டீம்மேட்ஸ் தான் வந்து அது என்னென்னு பார்த்துக்கிட்டானுங்க. லிட்டரலாக எனக்கு ஒன்றுமே தெரியாது, டாபிக் கூட தெரியாது. நான் வேறு ஒரு வேலையில் மாட்டிட்டேன். அண்ட் ப்ரெசன்டேஷன் வந்தப்போ இவனுங்க 2 பேரும் பின்னாடி நின்றுக்கிட்டானுங்க. எனக்குள்ள ஒரு தைரியம், அது பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். நம்ம புரிஞ்சுக்கிட்டதை சொல்லிட்டா ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு. நான் போய் நின்னேன். என் டீம்மேட்டை கூப்பிட்டாங்க. அவன் போய் நின்னான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னொருத்தனுக்கு தான் எல்லாம் தெரியும். எனக்கு வந்து சும்மா ஒரு 2 லைன் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ப்ராஜெக்ட் பற்றி. இன்னொருத்தனை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. அதாவது அந்த ப்ராஜெக்ட் பற்றி உண்மையிலேயே தெரிஞ்சவனை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. அவன் வந்து வாயை திறக்க மாட்டான். கேட்டால் இன்ட்ரோவர்ட்ன்றான். சார் முன்னாடியே சொல்கிறான். சரி, ஓகே, நம்ம தான் பேசி ஆகணுன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அப்புறம் நான் அந்த ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். நடுவில் வந்து இவனை கூப்பிட்டு ஏன்ப்பா அவனுக்கு ஒன்றும் தெரியாதா அப்படின்னா. அப்புறம் நான் திரும்பி டீம் மானம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே நுழைஞ்சேன். அதுக்கு அந்த எக்ஸ்டர்னல் என்ன தெரியுமா சொன்னார்? தம்பி, நீ தான் ப்ராஜெக்ட் பண்ண எனக்கு தெரியும்பா, அதனால தான் அவங்களை கேட்குறேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரியல. டேய், எனக்கு லிட்டரலாக அந்த ப்ராஜெக்ட் பற்றியே ஒரு 2 மணி நேரம் முன்னாடி தான் தெரியும். ஓஹோ, நம்ம பேசினா இவங்க ஒத்துக்கிறாங்க, நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் அவங்க கிட்ட பேசி ஓரளவுக்கு ஏதாவது சமாளிச்சிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தேன். ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நம்ம முதல்ல நம்புவோம் நமக்கு விஷயம் தெரியும்னு. அதை வச்சு மற்றவங்களை நம்ப வச்சிடலாம். ஸோ see you guys in the next video. பாய் பாய். அப்புறம் இந்த வீடியோவில் வந்து நான் தக்காளி ரசம் பதிலாக வத்தக்குழம்பு வைக்கிறான்னு பார்த்தேன். சூழ்நிலை காரணமாக வைக்க முடியல. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஏதாவது செய்வோம். பை பாய்.